நடக்க போகிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வேக்கன்சி லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வேக்கன்சி லிஸ்ட்டுன்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸை சாய்ஸில் வைக்கணும்னா அங்கே எவ்வளோ சீட் இருக்குன்னு தெரிஞ்சாதானே சாய்ஸ் வைக்க முடியும். அதுக்கு தான் வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு வேணும். இந்த வருஷம் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்க போறீங்கன்னா உங்களுக்கு எந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வரணும், நீங்கள் எந்த வேக்கன்சி லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வேக்கன்சி லிஸ்ட்டுன்னு சொல்கிறத விட சீட் மேட்ரிக்ஸ்னே சொல்லலாம். சீட் மேட்ரிக்ஸ்னா அதாவது இந்த காலேஜில் இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சீட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வேக்கன்சி லிஸ்ட்டு வராமல் நீங்கள் சாய்ஸ் ஃபுல்லிங்கே பண்ணவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ கட் ஆஃபில் வேணா இருக்கலாம். நீங்கள் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்துருக்கலாம், 190 இருக்கலாம், 180 இருக்கலாம், நீங்கள் எந்த கட் ஆஃபில் வேணா இருக்கலாம். ஆனால் நமக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு எப்போ கவுன்சிலிங்னு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே வேக்கன்சி லிஸ்ட்டு வரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, எவ்வளோ இன்ஜினியரிங் சீட் இருக்குன்னே பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். எந்தெந்த காலேஜ் இந்த TNEA கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கண்ட்ரோலில் தான் இந்த TNEA கவுன்சிலிங் நடக்குது. அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்க அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது. PSG, CIT கோயம்புத்தூர், தியாகராஜர். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட் காலேஜ், அதாவது நம்மளுடைய CEG, MIT, அதுக்கப்புறம் ACT, அதுக்கப்புறம் SAP கேம்பஸ், இந்த 4 கேம்பஸ். அப்புறம் 16 அண்ணா யூனிவர்சிட்டியோட கன்ஸ்டியூஷன் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் 16 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் நம்மளுடைய சிக்ரி, சிப்பட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட்லூக் டெக்னாலஜி, இந்த 3 காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 89 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜில் அட்டானமஸ் காலேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 180 காலேஜ் கிட்டே வந்துருச்சு. முக்கால்வாசி காலேஜ் அட்டானமஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்ல போனால் 367 காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட்டில் நான் அட்டானமஸ் காலேஜாக இருக்குன்னு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் 1. இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாமே இந்த TNEA கவுன்சிலிங்கில் வரப்போகுது. 2024 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே 2 டைப்பில் இருக்குங்க. ஜென்ரல் 92.5%க்கு 1,63,054 சீட் இருக்குது. 7.5%க்கு 13,288 சீட் இருக்குது. 2024 உள்ளது. இந்த வருஷம் எவ்வளோ சீட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, எந்தெந்த கோர்ஸ்லாம் அதிகப்படுத்த போகிறாங்கிறத வேக்கன்சி வந்தால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நான் கவனமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா போன வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய AICT இருக்காங்களே, அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்கம் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ சீட்டை வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே இங்கே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் அப்புறம் எல்லா கல்லூரிகள்லையுமே என்ன பண்ணாங்கன்னா சீட்டை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருடமும் நிறைய கல்லூரிகளில் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த வேக்கன்சி வரையில் தெரியும். இந்த வருடம் எந்தெந்த புதிய கல்லூரிகள் அட்டானமஸாக மாறி இருக்கு, எந்தெந்த காலேஜ் அட்டானமஸாக மாறி இருக்குங்கிற விவரங்கள் எல்லாமே நமக்கு வேக்கன்சி லிஸ்ட் வரையில் பார்த்துக்கலாம். புக்லெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, TNEA புக்லெட்டு. அந்த TNEA புக்லெட்லேயும் எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வேக்கன்சியில் தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக யாருக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடத்துவாங்க. ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட் லேபிள் இந்த மாணவர்களுக்கு நடத்துவாங்க. இவங்களுக்கு நடத்துறதுக்கு முன்னாடியே முதற்கட்டமாக நம்மளுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிஃபோர் வேக்கன்சின்னு ஒன்று வரும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிஃபோர் வேக்கன்சி ஜென்ரலுக்கு வரும் 92.5%. அதே போல 7.5க்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிஃபோர் வேக்கன்சி வந்துடும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட் லேபிள்டு அவங்களுக்குலாம் ரொம்ப குறைவான இடங்கள் தான். அந்த 3 மாணவர்கள் பண்ணி முடிச்ச பிறகு அதில் யார் வெயிட் பண்ணணும்னா, இப்போ அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பண்ணி முடிச்சாங்கன்னு வச்சுங்க, ரவுண்ட் 1ல் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எதுக்கு வெயிட் பண்ணணும்னா, பெரும்பாலும் யார் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ரவுண்ட் 1ல் வர்றவங்களுக்கு எல்லா சீட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரியிலையும் சீட் அப்படியே இருக்கும். அவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேக்கன்சி அப்படின்னு வரும். ஜென்ரலுக்கு வரும், 7.5க்கு வரும். அதை பார்த்து தான் ரவுண்ட் 1 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ ரவுண்ட் 1 மாணவர்கள் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரவுண்ட் 1 ஆஃப்டர் வேக்கன்சி ஜென்ரலுக்கும் வரும், ரவுண்ட் 1 ஆஃப்டர் வேக்கன்சி 7.5க்கு வரும். இந்த வேக்கன்சியை பார்த்து ரவுண்ட் 2 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அப்புறம் ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ரவுண்ட் 2 ஆஃப்டர் வேக்கன்சி ஜென்ரலுக்கு வரும், ரவுண்ட் 2 ஆஃப்டர் வேக்கன்சி 7.5க்கு வரும். இதை பார்த்து ரவுண்ட் 3 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. இப்போ இப்படி தான் நடக்கும். இப்போ 3 ரவுண்டும்
யார் யார் எந்தெந்த வேகன்சிக்கு வெயிட் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரவுண்ட் 1 பெரிய லெவலில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த வேகன்சிக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லா கல்லூரிகளையும் சீட் இருக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில பண்ணிக்கலாம். ஆனால் சீட் மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரவுண்டு 2ல வர்றவங்கலாம் என்ன பண்ணணும்? ரவுண்ட் 1 ஆஃப்டர் வேகன்சிக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஜென்ரலாக இருக்கட்டும் 7.5 எல்லா மாணவர்களுமே. அதே போல ரவுண்டு 3ல வர போறாங்களா அந்த மாணவர்கள் எந்த வேகன்சிக்கு வெயிட் பண்ணணும்? ரவுண்டு 2 ஆஃப்டர் வேகன்சி ஜென்ரல் 7.5க்கு வெயிட் பண்ணணும். அது வந்தாதான் சீட்டு எங்கெங்க எவ்வளவு இடங்கள் மீதம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு என்ன நடக்கும்? நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடத்துவாங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கிறது இந்த 3 ரவுண்டுலையும் நமக்கு சீட்டே கிடைக்கலனாலும் நம்ம சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்து நமக்கு ரவுண்டு 3யோட வேக்கன்சி லிஸ்ட்டு வந்திருக்கும். ரவுண்டு 3 ஆஃப்டர் வேக்கன்சி ஜென்ரலுக்கு வரும். ரவுண்டு 3 ஆஃப்டர் வேக்கன்சி 7.5க்கு வரும். அதை பார்த்தும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கையிலேயே நமக்கு வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய இடங்களுக்கான அந்த இனிஷியல் வேக்கன்சி லிஸ்ட்டு அப்பவும் கொடுப்பாங்க சப்ளிமெண்டரிக்கும். அதை பார்த்தும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் ஜென்ரலுக்கும் வேக்கன்சி லிஸ்ட் வரும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு 7.5க்கும் வேக்கன்சி லிஸ்ட் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் சப்ளிமெண்டரி மாணவர்கள், சப்ளிமெண்டரிக்கு நிறைய மாணவர்கள் அதுக்கு தனியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கிறது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த 3 ரவுண்டுலையும் நிரம்பாத இடங்கள் நமக்கு சப்ளிமெண்டரியில் வரும். அது நிறைய மாணவர்கள் இந்த 12th எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகி இதெல்லாம் போயிருப்பாங்க. அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படுது. அதில் வந்து 7.5 ஜென்ரல் எல்லாமே அதில் நடக்கும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. அடுத்த கட்டமாக SCA to SC கவுன்சிலிங் நடக்கும். இப்போ SCA to SC கவுன்சிலிங்கோட நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதாவது SC மாணவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த சீட் மேட்ரிக்ஸில் SCAல இருக்கக்கூடிய சீட்டை SC மாணவர்கள் எடுக்கலாம். அதுக்கு பேர் தான் SCA to SC கவுன்சிலிங். இதில் ரவுண்டு 1ல் இருக்கக்கூடிய SC மாணவர்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்த SC மாணவர்கள் ரவுண்டு 1ல் SC மாணவர்கள் இருப்பாங்க. ரவுண்டு 2ல் இருப்பாங்க. ரவுண்டு 3ல் இருப்பாங்க. சப்ளிமெண்டரியில் இருப்பாங்க. இந்த SCA to SC கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா SCAல இருக்கக்கூடிய சீட்டை SC மாணவர்கள் எடுத்தா அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தாங்க நடக்கும். இப்போ நம்ம பார்த்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும்னா அது ஒரு வாட்ஸ்அப் பாட்டுக்குள்ளே போகும். பல பேருக்கு அந்த வாட்ஸ்அப் பாட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு தெரில. அந்த வாட்ஸ்அப் பாட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் சின்ன டெமோ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள்.